ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிங்களும் பார்த்திங்கன்னா நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மழை பெஞ்சாவே செடிங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஸோ பார்க்குறதுக்கே அந்த செடிகள்லாம் அவ்வளோ ஒரு அழகு. ஸோ எலுமிச்சம்பழம் செடியில் மாடி தோட்டத்துக்கு போன உடனே அவ்வளோ ஒரு அந்த ஸ்மெல், சும்மாவே நம்ம அந்த செடியை தொட்டாவே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இன்னும் மழை பெய்யும் போது அந்த ஸ்மெல் அப்படி அடிக்குது. ஸோ ரொம்ப கமகமான்னு இருந்தது. அப்படியே அந்த செடியை பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நிறைய பிஞ்சுக்கையில் இருந்தது. இந்த செடியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் கொத்து கொத்தான காய் காய்க்குது. நான் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு இந்த எலுமிச்சம் செடி வைக்கல. நார்மல் ஒரு எலுமிச்சம் செடி அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வச்சேன். ஆனால் இதில் ஒரு 3 பழங்கள் இப்போ தான் நம்ம அறுவடை செஞ்சோம். ஆனாலும் கொத்து கொத்தான பழங்கள் பாருங்கள், காய்கள் இருக்குது இதில். ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் செடிங்கள் வைப்போம். அது நல்லா மரங்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் கொத்து கொத்தான எலுமிச்சை பழங்கள் காய்ச்சிருக்கு. அதை நம்ம ஊர்லேயே நிறைய நான் பறிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே ஃபீல் தான் எனக்கு ஆகுது. இந்த குட்டி செடியில் இவ்வளோ கொத்து கொத்தான காயா அப்படின்ற மாதிரி நான் ஷாக் ஆகியிருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த செடியை அந்த காய்களோட வெயிட் தாங்க முடியாமல் அந்த கிளையே பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சி இருக்கும். அந்த செடியை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த சைடு நல்லா போயிட்டு இருந்த ஒரு செடி அப்படியே சாஞ்சிச்சு. அவ்வளோ காயால் இன்னும் ஒரு பிஞ்சியாக தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காய்கள் ஆகலை. அதுக்கே இவ்வளோ இதுவாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு கட்டை வச்சு முட்டு கொடுக்கணும். ஒரு பெரிய கட்டை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன கட்டை மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த மரம் சாயிற மாதிரி இருக்குது காய்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இதில் தாங்கலை. ஸோ இப்போ ஒரு பெரிய கட்டை வச்சு தான் நம்ம இதுக்கு ஒரு முட்டு மாதிரி கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மல்பெரி செடியும் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுக்கள் இருக்குது பாருங்கள். இந்த செடியில் நிறைய பழங்கள் நம்ம பறிச்சிருக்கோம். இப்போ மழை பெஞ்சதுனால நல்லா அந்த செடிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது. அதே மாதிரி அந்த மழை துளிகள் அந்த இலையில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு இந்த எலுமிச்சம்பழம் செடி வச்சாவே மக்களே செம்மையாக ஸ்மெல்லு. என்ட்ரன்ஸில் நம்ம என்ட்ரு ஆனாவே மாடி தோட்டத்துக்கு அவ்வளோ ஒரு எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எலுமிச்சம்பழம் செடி வளர்க்க ஆரம்பிக்கிங்க தான் சொல்லுவேன். கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வளங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் நிறைய காய்கள் உங்கள் முன்னாடியே காய்ச்சி இருக்குது. அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வெயில் சீசன் வந்துச்சுனாவே எலுமிச்சம்பழம் ஜூஸு இந்த மாதிரி ஷர்பத் குடிக்கணும் போல் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு எலுமிச்சம்பழம் ரேட்டுங்க ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள்